முதல் சாப்டர் ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது தெரிஞ்சுக்கிடணும். ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் எனர்ஜி வந்து டிரான்சிஸ்ட் எனர்ஜி வந்து என்னது? ஹீட் எனர்ஜி என்றால் என்ன? ஹீட் எனர்ஜி நிலையாக இருக்கிறது, டிரான்சிட் ஆகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டு இருக்கு. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எப்படின்னா heat transfer from higher temperature body to lower temperature body. So what is temperature? Temperature நம்ம சென்ஸ் தான் பண்ண முடியும். Temperature is an indication for the heat. அப்ப temperature changes நடந்தா heat energy transfer ஆயிக்குன்னு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம்னா இந்த ஸ்கூல்லயே உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. நம்ம ரூம் டெம்பரேச்சர் ஆவரேஜா 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும் நம்ம இந்தியன்ல. ஓகே, நம்ம ரூமுக்குள்ள கப்ல வந்து காஃபி வைக்கிறோம். இதை நீங்க கரெக்டா மனப்பாடம் பண்ணிருங்க. ரூமுக்குள்ள நீங்க ஹாட் காஃபி வைக்கிறீங்க. இப்ப ஹாட் காஃபியோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்குமானா கான்ஸ்டன்டா இருக்காது. என்ன ஆகும்னா காஃபியோட டெம்பரேச்சர் coffee சீன் வச்சுக்கோ. Coffee temperature is greater than of the room temperature or is a room temperature. So இங்க என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் ஹையர் டெம்பரேச்சர் பாடியில இருந்து லோவர் டெம்பரேச்சர் பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். எது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா ரெண்டுமே ஈக்குலிபிரியம் ரேஞ்சை டச் பண்ற வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு. ஒரு ஈக்குலிபிரியம் ரேஞ்ச் மீன்ஸ் ரூம் வந்து பெரிய ரூம். இப்போ ரூமோட டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ்னா காஃபியோட டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் ஆகிற வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ ஆஃப்டர் சர்டன் இன்டர்வல் ஆஃப் டைம் இந்த காஃபியோட டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹீட் எனர்ஜி வந்து ஹீட் வந்து எனர்ஜி, ஹீட் இஸ் எனர்ஜி. அது சிம்பிள் வந்து நம்ம கியூன்னு சொல்லுவோம். ஸோ ஹீட் இஸ் ஆல்வேஸ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹையர் பாடி டு லோவர் பாடி நேச்சுரலி. இதே தான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம படிச்சிருப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னது? ஒரு பொருள் ஹைட்ல வந்து வாட்டர் டேம்லாம் இருக்கு இல்லையா, டேம்ல வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. தெர் இஸ் வாட்டர் ஸ்டோர்ட் இன் தி டேம். நீங்க ஓப்பன் பண்ணோன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக விட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஹையர் பொட்டன்ஷியல் எனர்ஜி லோவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி நேச்சுரலாக ஃப்ளோ ஆகும். வீட்டில் கிச்சனில் இருக்கிற தண்ணி டேப் அதுவும் என்னது ஆட்டோமேட்டிக்காக அது மேலேருந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நேச்சுரலாக ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி கரண்ட் பேட்டரி இஎம்எஃப் படிக்கும்போது என்ன படிச்சோம் நம்ம? சர்க்கியூட்ல மேல சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஹையர் பொட்டன்ஷியல், கீழே வந்து லோவர் பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி இங்கே லோவர் பொட்டன்ஷியல் வந்து நிற்கும். இங்கேருந்து நீங்கள் மேலே அனுப்பணும்னா பேட்டரி தேவை, ஒரு டிவைஸ் தேவை. அதே மாதிரி தான் ஹீட் எனர்ஜிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ஹீட்டரு கூலரு எல்லாமே இந்த கான்செப்ட் தான். ரொம்ப குளிர் காலத்துல ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம், ஏசி வந்து வெயில் காலத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ரெண்டு வேலையும் நடக்கலாம். அப்போ டிவைஸ் தேவை. லோவர் டெம்பரேச்சர்ல இருந்து ஹையர் டெம்பரேச்சர் கூலிங் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? டிவைஸ் தேவை. இல்லை டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும், இன்வர்ஸா பண்ணணும். லோவர் டெம்பரேச்சர் பாடி ஹையர் டெம்பரேச்சர் பாடிக்கு ஹீட்டை மாற்றணும்னா வி நீட் அ டிவைஸ். அதான் ரெஃப்ரிஜரேட்டர், ஹீட் பம்ப்லாம் அந்த வேலை செய்யும். அதெல்லாம் வந்து தெர்மோடைனமிக்ஸ் டாபிக்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ ஹேவ் டு லேர்ன். Naturally, heat is always transferred from higher temperature body to the lower temperature body. Temperature is a key point to understand the heat energy. So temperature difference இருக்கும்போது heat energy transfer ஆகுதுன்னு அர்த்தம். ஹையர் டெம்பரேச்சர் பாடியை T2 வச்சுக்கோங்க, லோவர் டெம்பரேச்சர் பாடி T1 வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா நமக்கு ஹீட் எனர்ஜி கண்டுபிடிச்சலாம். அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் இருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். So this is the first point you have to learn. Next வந்து what is temperature? இப்போ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணா நமக்கு வந்து என்னது தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ டெம்பரேச்சர் வந்து எதன் அடிப்படையில் செயல்படுது? தெர்மோமீட்டர்லாம் ஹீட் சேஞ்ச் ஆகும்போது சாலிட் பாடி ஆர் ஃப்ளூயிட்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு சாலிட் பாடி இருக்கு, இது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதை நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணது என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். டியூரிங் ஹீட்டிங் இட் இஸ் எக்ஸ்பேண்ட் டு சம் டிஸ்டன்ஸ். அது மாதிரி கூல் பண்ணீங்கன்னா அது ஸ்ட்ரிங்க் ஆகும். அதே தான் ஃப்ளூயிடுக்கும் அந்த கதை தான்.
ஸோ நம்ம வந்து தெர்மோமீட்டரில் வந்து மெர்க்கரி யூஸ் பண்ணுவோம், வாட்டர் விடஸ் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அடிப்படையில் தான் தெர்மோமீட்டர்லாம் ஒர்க் பண்ணுது. ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது ஃப்ளூயிட்ஸில் அந்த உள்ள மெர்க்கரி கொஞ்சம் ரைஸ் ஆகும். அது மெர்க்கரி எவ்வளோ ரீடிங் காட்டுது அதை வச்சு நமக்கு டெம்பரேச்சர் ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுற வரைக்கும் பண்ணுறதுக்கு நமக்கு 3 சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து கெல்வின்ல மெஷர் பண்ணுவாங்க. சிம்பிள் இஸ் கெல்வின், கேஆர் கெல்வின் முழுசாக எழுதிடணும். ஆர் கே கேபிட்டல் கே இஸ் நோன் அஸ் கெல்வின், டெம்பரேச்சர் ரீட் பண்ணுறது. அதே மாதிரி டிகிரி செல்சியஸ், இது 2வது ஒன்று இருக்கு. 3வது வந்து ஃபாரன்ஹீட். இல்லை கொஸ்டின்ஸ் எப்படி வரணும்னா ஃபாரன்ஹீட்லேருந்து டிகிரி செல்சியஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் ஈஸியஸ்ட் ஃபார்முலா. ஃபாரன்ஹீட் போடும்போது மேலே டிகிரி செல்சியஸ் நம்ம எஃப். இப்போ ஃபாரன்ஹீட்லேருந்து நான் டிகிரி செல்சியஸ் மாத்திரம்னா 9/5 கொடுத்த டிகிரி செல்சியஸ் எவ்வளோ ப்ளஸ் 32 டிகிரி செல்சியஸ். இந்த ஃபார்முலாத்துக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபாரன்ஹீட்லேருந்து டிகிரி செல்சியஸுக்கு நம்ம மாற்றிடலாம். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த 3 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஸ்கேல் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் ஸ்கேலில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும்னா நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவை. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா எப்படி இருக்குன்னா காமனாக எல்லா லிக்விடும் பிஹேவ் பண்ணுறது. இப்போ தண்ணி எடுத்தீங்கன்னு வச்சுங்கன்னா தண்ணி காமனாக எந்த டெம்பரேச்சரில் எப்படி பிஹேவ் ஆகும்னா 0 டிகிரி செல்சியஸில் ஃப்ரீஸ் ஆகும், 100 டிகிரி செல்சியஸில் வந்து என்ன ஆகும், பாயில் ஆகும். ஸோ அந்த 0 டிகிரி செல்சியஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 0 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ ஃபாரன்ஹீட் இருக்குன்னு பாருங்க. கரெக்டாக 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அதே மாதிரி கெல்வின்ல பார்த்தீங்கன்னா 273.15 இருக்கும். நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது 273 மாற்றிக்கணும். இப்போ 1 டிகிரி செல்சியஸ் கூட என்னது 273 கெல்வின். அதே மாதிரி அப்சல்யூட் ஜீரோன்னா என்னன்னா கெல்வின் ஸ்கேல வச்சுன்னா அப்சல்யூட் ஜீரோ சொல்லணும். 0 கெல்வின் மீன்ஸ் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். அப்புறம் கெல்வின் ஸ்கேல்ல 0 கெல்வின் இஸ் அப்சல்யூட் ஜீரோ வந்தா டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கும், -273.15 இருக்கும். அதே ஃபாரன்ஹீட்ல வந்து -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 டிகிரியை வந்து நீங்க ஃபாரன்ஹீட்ல சொல்லணும்னா இந்த ஃபார்முலால எந்த டிகிரி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அந்த டிகிரி சப்ஸ்டிட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து 0 டிகிரி வந்து நான் ஃபாரன்ஹீட்ல சொல்ல போறேன். இப்போ நீங்க 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா these terms is going to be 0, we get 32 டிகிரி செல்சியஸ். அப்ப 0 டிகிரினா எவ்வளவு ஃபாரன்ஹீட், 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இங்க பாத்தீங்கன்னா ஆமா 100 டிகிரினா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா 212 ஃபாரன்ஹீட் வந்துடும். இப்போ இந்த ஃபார்முலா ரேஞ்சுனா இந்த ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இப்போ டிகிரி செல்சியஸ்ல இருந்து நீங்க கெல்வினுக்கு மாத்தணும்னா 273 ஆட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கெல்வினை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஃபாரன்ஹீட் யூஸ் பண்ண மாட்டோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அண்ட் அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்றால் என்ன, ஜெனரல் ஃபார்முலா PV is equal to MRT. The R universal gas constant, the value should be 8.313 joules by kilogram Kelvin. The unit ரொம்ப முக்கியம், யூனிட் ரொம்ப முக்கியம். Temperature should be in Kelvin. ஏன்னா ஆரோட யூனிட் வந்து ஜூல்ஸ் பர் கிலோகிராம் கெல்வின் இருக்கு இல்லையா. இப்போ டெம்பரேச்சர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து கெல்வின்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை ஆரோட வேல்யூ வந்து டிகிரி செல்சியஸ்ல கொடுத்தானா டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. 99% ஆரோட வேல்யூ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கெல்வின் தான் கொடுப்பான். இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒருவேளை மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு ஃபார்முலா எழுதுவாங்க. இது வந்து உங்க என்சிஆர்டி புக்ல இருக்கும். மியூ ஆர்டி, மியூ இஸ் டிபெண்ட் அப்பான் த நம்பர் ஆஃப் மோல். இப்போ இங்க ஒரு ஆரோட யூனிட் என்ன இருக்கும், 8.313 joules by mole Kelvin. So very easy, ரெண்டு ஃபார்முலா தான். ஸோ இந்த ஐடியல் கேஸ்ல வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, எப்போ யூஸ் பண்ண முடியும் என்றால் வர லோ டென்சிட்டி ஃப்ளூயிட்ஸ், லோ டென்சிட்டி பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஹையர் டென்சிட்டிக்கு போங்கன்னா இந்த டீவியேட் ஆகும்.
பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபார் லோ டென்சிட்டி கேசஸ் ஆர் fluids it is applicable. Ideal gas law is very 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 important concept. இதை வச்சு நம்ம தெர்மோடைனமிக்ஸ் நடத்தும் போது quasi-state process, work done by adiabatic process நிறைய நடத்துவோம். அது நடத்தும் போது இந்த ஃபார்முலா frequently நம்ம யூஸ் பண்ணுவோம். This point is very very important. And also the graph. இந்த graph பாருங்க, there is a relationship between the pressure and temperature. The variation of pressure with the temperature is linear for a low density gas. Here we consider the constant volume process. Graphical solution important. Under constant volume, the relationship between the pressure and temperature is linear. இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதுல வந்து பாயில்ஸ் லா அண்ட் சார்லஸ் லான்னு ரெண்டு லா இருக்கு. பாயில்ஸ் லானா pressure and volume is equal to constant. இதை வந்து யார் கண்டுபிடிச்சா? பாயில்ஸ் கண்டுபிடிச்சார். அதே மாதிரி வால்யூம் பை டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது யார் கண்டுபிடிச்சாருன்னா சார்லஸ் கண்டுபிடிச்சார். இந்த ரெண்டையும் அடிப்படையா வச்சுதான் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்துடும். PV இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது PV by T is equal to constant இருக்கும். கான்ஸ்டன்ட் இருக்கும்போது அது கான்ஸ்டன்ட் இங்கே இருந்தது, கான்ஸ்டன்ட் ஆரா இருக்கும். MRT. மாஸ் ஏன் இங்க வருதுன்னா, மாஸ் இஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் த கேசஸ், கேஸோட மாஸ். PV இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் எழுதிடலாம். அண்ட் டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் எழுதிக்கலாம். அதெல்லாம் வந்து தெர்மோடைனமிக்ஸ் நடத்தும்போது நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன். வாட் இஸ் தி எக்ஸ்பான்ஷன்? எனி டெம்பரேச்சர், எனி சாலிட் பாடி நீங்க வந்து ஹீட் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஐடியா. மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. ஹீட் பண்ணோம்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் பண்ணோம்னா ஸ்ரிங்க் ஆகும். ஒன்றும் இல்லை, மழை காலத்துலலாம் வந்து நம்ம கதவு மூடும் போது டைட் ஆயிரும். ஏன்னா அந்த வுட்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும். நல்லா நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வெயில் காலத்துல ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம், ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். பிகாஸ் ஆஃப் திஸ் தேரி. Any solid expand when the heat cool பண்ணும்போது shrink ஆகும். அதே பிஹேவியர் ஆஃப் வாட்டர் வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சாலிடை பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ரயில் தண்டவாளத்தை பார்த்தீங்கன்னா, தண்டவாளத்தை சின்ன சின்ன பீஸாக தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதை அடுக்கும்போது ரெண்டுக்கும் நடுவில் கேப் விட்டுருப்பாங்க. நீங்க தண்டவாளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கேப் இருக்கும். எதனாலனா சம்மர் டைம்ல ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகாது, இந்த லென்த் லீனியரா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரெண்டுமே ஒட்டி இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? ரெண்டு ஒன்றுக்குன்னு கம்ப்ரஸ் பண்ணும்போது பல்ஸ் ஆயிடும். இதுக்கு போது ஹீட் எக்ஸ்பேண்ட் ஆகி இது வளைஞ்சிட்டு போயிடும், தண்டவாளம் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காண்டி வெயில் காலங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் லென்த் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இட் இஸ் அண்டர் த கால்குலேஷன். இப்போ ஒரு ரயில் தண்டவாளத்தில் வந்து அயன் ராடு யூஸ் பண்ணுறோமா, அந்த அயன் ராடு சம்மர் டைம்ல இருக்க டெம்பரேச்சருக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் கால்குலேட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கம் டு த பாயிண்ட். இஃப் யூ ஹாவ் அ லென்த் ஆஃப் த ராட், ஒரு லென்த்ல ஒரு ராடு வச்சிருக்கேன். திஸ் இஸ் மை லென்த். நான் ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் இது எக்ஸ்பேண்ட் ஆகுது, இந்த எக்ஸ்டெண்டுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. திஸ் இஸ் மை சேஞ்ச் இன் லென்த். இந்த எக்ஸ்பான்ஷன் எதனால நடக்குது? திஸ் சேஞ்ச் இன் லென்த் is proportional to the temperature change, and this is the length of the rod, and here use the quantity weight equal to போட்டுக்கணும். Here we use the quantity is known as coefficient of thermal expansion. ஆல்பாங்கிறது linear expansion coefficient.
ஹீட் ஆகும்போது லென்த் வைஸ் எக்ஸ்பேண்ட் ஆனால் அதுக்கு நம்ம ஆல்ஃபான்னு போட்டுக்குவோம். ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா. ஹீட் பண்ணும்போது நடக்கிறதுனால இந்த ஃபார்முலா. டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்திருக்கு, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா அங்கே கொண்டு வந்திருக்கேன், இந்த சைடு எல் இருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சோம் இல்லையா, திஸ் இஸ் அ சேஞ்ச் இன் லென்த், திஸ் இஸ் அ ஒரிஜினல் லென்த், that is given by alpha into delta. This is known as thermal strain. Next வந்து இதே மாதிரி ஸ்ட்ரெஸ், தெர்மல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சலாமா ஸ்ட்ரெயின்ல இருந்து. தெர்மல் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் என்னது, young small is equal to stress by strain. So stress is equal to another young small less into strain. Strain is the formula. Del L by L is equal to alpha into delta. That's all. So young small is for the material steel, copper, எது கொடுத்தாலும் சரி அதுக்காக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ப்ராபபிளி ஸ்டீல் இருக்கும் இல்லை காப்பர் இருக்கும். கொஸ்டின்ல கொடுத்துருவோம், கொடுக்காத பட்சத்துக்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். This is important. Thermal strain and thermal stress, linear expansion coefficient. அதே மாதிரி இங்கே ஜெனரல் ஒவ்வொரு மெட்டீரியல் எவ்வளோ எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. யூனிட் பாருங்க, இன்ட்டு 10⁻⁵ பர் கெல்வின். இப்போ அலுமினியம் எவ்வளோ வருது, 2.5 இன்ட்டு 10⁻⁵ டிவைட் பை கெல்வின். பிராஸ், அயன், காப்பர், சில்வர், கோல்டு. இப்போ வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் கிளாஸ் வெரி வெரி லோ. லெட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எதுக்கு அதிகமாக இருக்குது, அலுமினியத்துக்கு அதிகமாக இருக்குது. அலுமினியத்துக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் என்ன ஆகும், அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆல்ஃபா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அப்போ ஆல்ஃபா வேல்யூ அதிகமாக உங்களுக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாகும். இது இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், கோரிலேஷன். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன், லீனியர் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ வால்யூமெட்ரிக் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் பார்க்கணும். வால்யூம் வைஸ் இப்போ வந்து வால்யூம் தான் 3 பக்கம் இருக்கும். If you have a solid material, cuboid எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். சேம் அஸ் உங்க புக்லையும் கியூப் கொடுத்துருப்பாங்க. நான் ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பண்றேன், வேற ஒன்று. ஸோ திஸ் கியூப் நான் ஹீட் பண்றேன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், 3 பக்கமும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ வி ஹாவ் a length L, here L. இப்போ எக்ஸ்பேண்ட் எவ்ரி சைடு எக்ஸ்பேண்ட் ஆகுதுனால லென்த் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. So here we have a change in length del L. We have original length L. So total length after expansion is L plus del L. The mind வச்சுக்கோங்க. So what is our new volume? Volume wise எல்லாமே சேஞ்ச் ஆகுது. Volume is related with the length. ஏன்னா இப்போ பாருங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. வால்யூம் சீக்கிரம் என்னது, எல் கியூப் எழுதலாம். Volume is equal to L cube. Change in volume na del V. Total volume change na volume plus del. After expansion, this is a total volume. இப்போ derivation ஒரு சிம்பிளா கொண்டு போயிடுவோம். What is a new volume? New volume after expansion. What is a total volume? It is related with L. L plus del L, the whole cube. Because L cube is volume, del L cube is del V. L cube is volume, del L cube is del V. இப்போ இதெல்லாம் L cube நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா, L நான் வெளியே எடுக்கிறேன், L வெளியே எடுக்கிறோம், L cube வெளியே எடுக்கிறோம். We get இன்னொரு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1 plus x the whole power n gives 1 plus nx if x is very much less than 1. நிறைய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் தேர்த்தை நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், L cube 1 plus nx. இது நீங்க எப்படி எழுதலாம், L cube உள்ளார பெருக்கிறீங்க, we get L cube plus
3 del L into L square. ஏன்னா இங்க ஒரு denominator L இருக்கா, அப்ப L cube உள்ள வரும்போது L square மாறிடும். This is what we get. What is the change in volume? Change in volume. Difference in volume. Total volume minus original volume. Volume after expansion minus the original volume. What is the volume after expansion? Total volume V plus del V minus V. V cancel ஆயிடும். We get the difference in volume. எல்லாத்தையும் போட்டு சப்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு del V எவ்வளவு வருகிறது? This is a volume after expansion. LQ plus 3 del L into L square. இதில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ரிலேஷன்ஷிப் நான் கொண்டு வர போகிறேன். அது நீங்கள் இப்போ அது எங்கேருந்து கொண்டு வர போகிறேன்னா, நீங்கள் டெல்லுக்கு போல என்ன இருக்கீங்க, ஆல்ஃபா எல் டெல்டின்னு போட்டுருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி டெல்லுக்கு போல ஆல்ஃபா எல் டெல்டின்னு போட்டுருக்கோங்க. ஆல்ஃபா எல் டெல்டி எங்கேருந்து வந்திருக்கேன்னா லீனியர் எக்ஸ்பான்ஷன் கொண்டு வந்திருக்கேன். சில சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டெல் விஸுக்கு உங்களுக்கு என்ன வந்துரும்னா 3 இன்ட்டு சாரி எல்டி இருக்காது, ஏன்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் 3 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு எல் கியூப் இன்ட்டு டெல். டெல்லுக்கு பதிலாக ஆல்ஃபா எல் டெல்டி நான் போடுறேன். ஸோ 3 ஆல்ஃபா டெல்டி எல் கியூப் வந்துரு. திஸ் எல் கியூப் இஸ் volume. See what is 3 alpha? 3 alpha is known as beta. This is volume expansion coefficient. இப்போ இங்கே இந்த டெரிவேஷன் நடத்துறதுக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, volumetric expansion coefficient is equal to 3 times of alpha-ங்கிறது linear expansion coefficient. இந்த ஆல்ஃபா நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? லென்த் வைஸ் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் நடக்கும்போது வர கோஎஃபிஷியன்ட் தான் ஆல்ஃபா. இது லீனியர் எக்ஸ்பான்ஷன். இங்கே பீட்டான்றது வால்யூம் எக்ஸ்பான்ஷன். ஸோ திஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா. இப்போ வால்யூம் வைஸ் பார்க்காம நீங்கள் ஏரியா வைஸ் பாருங்க. இப்போ வந்து இந்த ஏரியாவை மட்டும் எடுத்துட்டு ஏரியா வந்து எப்படி எக்ஸ்பாண்ட் ஆகும் பாருங்க. நான் இந்த ஏரியாவை மட்டும் எடுக்கிறேன். டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இந்த சைடு உங்களுக்கு எக்ஸ்பாண்ட் ஆகும், டாப்லையும் எக்ஸ்பாண்ட் ஆகும். இந்த டேஷ் லைன்ல எக்ஸ்பான்ஷன். இப்போ இங்க வந்து ஆல்ஃபா என்னவா இருக்கும்? எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் 2 ஆல்ஃபா வரும். ஏரியானா 2 ஆல்ஃபா, வால்யூம்னா 3 ஆல்ஃபா. மற்றபடி ஃபார்முலா எல்லாம் ஒண்ணுதான். இந்த காரணம் நம்ம இவ்வளவு கஷ்டம். ஸோ del L is equal to alpha into L into del T. இது ஏரியா எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சுன்னா 2 alpha area into del T. இதே வால்யூம் எக்ஸ்பான்ஷன்னா del V is equal to 3 alpha volume into del T. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். இது நான் எப்படி இன்னும் நான் பிரிச்சதுனாலயா எப்படி எழுதுவீங்க நீங்க? del L by L. del L by L is equal to என்னது? ஆல்பா del T. ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? del A by A is equal to 2 alpha del T. Change in volume to original volume is 3 alpha into del T. இதுதான் முக்கியம். ஸோ எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் பொறுத்தவரைக்கும் ஏரியானா 2ஆல பிரிக்கிறீங்க, வால்யூம்னா 3ஆல பிரிக்கிறீங்க. அதே மாதிரி இங்க டினாமினேட்டர்ல வந்து லென்த்துக்குள்ள ஏரியா வந்துடணும், லென்த்துக்குள்ள வால்யூம் வந்துடும். இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பிஹேவியர் ஆஃப் வாட்டர். இப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது வாட்டரோட பிஹேவியர் எப்படி மாறுகிறது? வாட்டர் இஸ் கான்ட்ராக்ட்ஸ் சுருங்குகிறது. ஹீட்டிங் பிட்வீன் 0 to 4 degree. 0 degree இருந்து 4 degree வரைக்கும் ஹீட் பண்ணும்போது கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த கிராஃப் பத்தி உங்களுக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்கன்னா, the volume of given amount of water is decreases as it is cooled from room temperature to the 4 degree Celsius. The 4 degree Celsius is very important.
ரூம் டெம்பரேச்சர்னா உங்களுக்கு ஆவரேஜாக எவ்வளோ இருக்கும் 27 டிகிரி செல்சியஸாக இருக்கும் இல்லையா. இப்போ 27 டிகிரி நீங்கள் கூல் பண்ணிக்கிட்டே வரீங்க, டெம்பரேச்சர் குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாக்டாக 4 டிகிரி செல்சியஸில் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஆனால் 4 டிகிரிஸுக்கு கீழே நீங்கள் கூல் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி பாருங்க. இது இந்த கிராஃப் வந்து டெல்ஸ் த டென்சிட்டி. எங்க இருக்கு வால்யூம் இருக்கு, வால்யூம் இங்கே இருக்கா, சாரி வால்யூம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கேருந்து வரும், சாரி இது வந்து டென்சிட்டிக்குப்பா, நான் இதில் பார்த்துட்டேன். ஸோ டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரீங்கன்னா வால்யூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். வால்யூம் குறைஞ்சிட்டு வந்து கரெக்டாக 4 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் வந்து வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஸோ இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிஹேவியர் ஆஃப் வாட்டர். ஸோ பிலோ 4 டிகிரி the volume is increased so that at 4 degrees Celsius the water density is maximum. கரெக்டாக 4 டிகிரி செல்சியஸில் வாட்டரோட மேக்ஸிமம் டென்சிட்டி எந்த டெம்பரேச்சர் வரும்னு கேட்டேன்னா அது 4 டிகிரி செல்சியஸ் தான் வாட்டருக்கு வந்து மேக்ஸிமம் டென்சிட்டி கிடைக்கும். அப்படி இந்த கிராஃப் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். டென்சிட்டி பாருங்க 0 to 4 டிகிரி செல்சியஸ். பிட்வீன் நீங்கள் 4 டிகிரி செல்சியஸ் 0 டிகிரி செல்சியஸ் போகும்போது உங்களுக்கு டென்சிட்டி குறையிறது வரும். 10 டிகிரிலேருந்து 4 வரும்போது உங்களுக்கு டென்சிட்டி அதிகமாகுது. பார்த்தீங்கன்னா ஆனாலும் வித்தியாசமான பிஹேவியர். இந்த டென்சிட்டி இந்த 0 to 4 டிகிரிஸ் ஒரு கீ பாயிண்ட். ஏரிக்குள்ளெல்லாம் வந்து நம்ம ஊரில் இல்லை, ஃபாரின்லாம் வந்துருந்தாங்கன்னா இந்த ஐஸாக மாறும்னா எந்த டெம்பரேச்சர் பாசிபிலிட்டிஸ் 0 to 4 டிகிரி செல்சியஸ் தான். தண்ணியோட மேற்பரப்பு இப்படி இருக்கும், சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாப் சர்ஃபேஸ் உங்களுக்கு என்ன மாறும்னா ஐஸாக மாறும். ஏன்னா 0 to 4 டிகிரி செல்சியஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ் வரும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, டென்சிட்டி குறையுது. இனி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதா, 4 to 0 டிகிரி செல்சியஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது ஐஸ் கட்டியாக மாறுதுன்னு அர்த்தம். ஐஸ் கட்டியாக மாறினதுக்கு அப்புறம் இது டென்சிட்டி குறைஞ்சிரும். ஸோ இது வந்து தண்ணிக்குள்ளார போகும். இப்போ இந்த ஐஸ் வந்து இப்போ பிளாக் கலர்ல மார்க் பண்ணிக்கணும். இதுதான் இப்போ இந்த ஐஸ் மாறின ஐஸ் கீழே வந்திருக்கு. இப்போ அந்த ஐஸ் கியூப் கீழே வந்ததுக்கு அப்புறம் கீழே இருக்கிற தண்ணியில மேலே போகும், இந்த ஐஸை ரீப்ளேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இது என்ன ஆகும், இப்போ புதுசா போன தண்ணி ஐஸ் கட்டியா மாதிரி அது கீழே வரும். அப்போ கீழே இருக்கிற தண்ணி ரீப்ளேஸ் ஆகி பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஐஸ் கட்டியா மாறும். இந்த பிஹேவியர், இந்த நேச்சுரல் பிஹேவியர்னால ஒருவேளை பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐஸா மாறுச்சுன்னா எந்த ஒரு உயிரினமும் தண்ணியில இருக்காது. வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஐடியா. திஸ் இஸ் மேபி ஆஸ்க் இன் தி எக்ஸாமினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஐடியல் கேஸ். இப்போ நம்ம வாட்டருக்கு பார்த்துட்டு இருக்கோம், ஃப்ளூயிடுக்கு பார்த்துட்டு இருக்கோம். வாட் ஹேப்பன் ஃபார் ஐடியல் கேசஸ்? ஐடியல் கேசஸுக்கும் சேம் ஃபார்முலா தான், PV is equal to mu RT, same formula. இப்போ highly depend on temperature. For gases the volume change is depend on temperature. இந்த பாயிண்ட் தான் முக்கியம். ஏன்னா கொஞ்சமா ஹீட் பண்ணாலே கேஸோட வால்யூம் வந்து அதிகம். This is highly depend on temperature. So temperature coefficient for gases is highly depend on temperature for ideal gas. For solid and fluid it is not, it is relatively dependent, but for gases it is highly dependent, very much important. For 0 degree Celsius coefficient of thermal expansion for a gases is 3.7 into 10 power minus 3 1/3. It for a room temperature பாருங்க abnormal இருக்கும், 3300 into 10 power minus 6 1/3. டெம்பரேச்சர் அதிகரிச்சா
இது குறையணும், டெம்பரேச்சர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கா? இந்த ஃபார்முலா முக்கியம். உங்களுக்கு ரெண்டே ஃபார்முலா தான். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. முதல்ல ஹீட் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்துருவோம். ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலா டெல் கியூ பை டெல் டி. இதுக்கான யூனிட் வந்து ஜூல்ஸ் பை கெல்வின். ஏன்னா எனர்ஜி வந்து ஜூல், டெம்பரேச்சர் இஸ் கெல்வின், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். யூனிட் முக்கியம். This is a heat capacity. It's not a specific heat capacity. Heat capacity the வார்த்தையா சொல்லுங்க இந்த ஃபார்முலாவை. Amount of heat required to change the temperature delta of any substance. எந்த சப்ஸ்டன்ஸ் வேணா எடுத்துக்கோங்க, வாட்டர் எடுத்துக்கோங்க, ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து டெம்பரேச்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து 0 டிகிரி செல்சியஸ் இருக்குது, 0 இல்லை, இப்போ தண்ணி வந்து 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதை வந்து நீங்கள் 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணணும். இப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. இப்போ இங்கே சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்ன சொல்லுவீங்க? 60 - 30 gives 30 டிகிரி செல்சியஸ். இந்த 30 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் சேஞ்ச் வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹீட் கொடுக்கணும்? That is known as heat capacity. It is proportional to mass. Heat capacity is proportional to mass. This is very, 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 very important. Another very important term is specific heat capacity. Specific heat capacity na heat capacity per unit mass. Heat capacity ஒரு மாஸால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிபிக்ன்ற வார்த்தை வந்தாலே டிவைட் பை மாஸ்னு இருக்கும். இப்போ இதோட யூனிட் என்னவா மாறிடும்? புதுசாக என்ன வந்திருக்கு? மாஸ் வந்திருக்கா? அப்போ ஜூல்ஸ் பை கிலோகிராம் கெல்வின். புக்கில் எப்படி கொடுத்துருப்பான்? ஜூல்ஸ் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். அதே மாதிரி ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோலார்ல கொடுப்பான். மோலார் மாஸ் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோலார். அதுக்கு வந்து எம்முக்கு போல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேர்த்துக்கும், மியூன்ற சிம்பிள். ஜூல்ஸ் பை moles Kelvin or joules by mole inverse Kelvin inverse. Okay, what the specific heat capacity plays a very water specific heat capacity வந்து அதிகமா இருக்கு. இப்போ வாட்டரோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வாட்டரை வந்து கூலண்டாக யூஸ் பண்ணலாம். வாட்டர் ஆக்டர்ஸ் கூலண்ட். கூலண்ட்னா என்னன்னா நம்ம கார்ல இருக்க ரேடியேட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஆக்டர்ஸ் ஹீட்டர். ஏன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குன்னா ஈஸியாக ஹீட் பண்ணிடலாம், இது ஈஸியாக கூல் பண்ணிடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கார்லாம் வந்து இன்ஜின் இருக்கும். இன்ஜினை சுற்றி உங்களுக்கு ஒரு டியூப்ல வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பிளாக் கலர் லைன் வந்து டியூப்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் நோன் அஸ் டியூப். உள்ளுக்குள்ளே இன்ஜின் இருக்கு. இப்போ வெளியே வந்து உங்களுக்கு வந்து காப்பர் டியூப் வச்சிருப்பாங்க. காப்பர் டியூப், இங்கே ஒரு ஃபேன் இருக்கும். நீங்கள் பழைய காலத்து காரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஃபேன் சுற்றிட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா இங்கே வாட்டர் வந்து இந்த இன்ஜினை சுற்றி போகும்போது இன்ஜினில் இருக்கிற ஹீட் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு ஈஸியாக அப்சர்வ் பண்ண. நோட் திஸ் வேர்டு, ரொம்ப குயிக்காக அப்சர்வ் பண்ணணும். எதனாலனா அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு காப்பர் டியூபுக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகும். காப்பர் டியூப் என்ன பண்ணுன்னா இந்த தண்ணி சுடு தண்ணியோட ஹீட்டை அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ப்ளஸ் நம்ம கூலண்ட் ஃபேன் வச்சிருக்கோம், அந்த ஃபேன் இதை வந்து கூல் பண்ணிடும். அப்போ இந்த காப்பர் டியூப் போட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு கூலிங் வாட்டர் வரும். இப்போ கூலிங் வாட்டர் எகைன் என்ன பண்ணும்? இன்ஜின் வழியாக போய் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு இப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ வாட்டர் ஆக்டர்ஸ் அ coolant. Why it is act as a coolant? Because it has higher specific heat capacity. Important. ஐஸ் கியூப் வந்து சாலிடா இருக்கிறது. ஹீட் பண்ண அது என்ன ஆகும்? லிக்விடா மாறும். தண்ணியை வச்சு சொல்றேன். லிக்விடை ஹீட் பண்ண கேஸா மாறும். கேஸ் மீன்ஸ் வேப்பர். ஸோ இட் ஹேஸ் 3 ஸ்டேட். ஒன்று வந்து சாலிட் ஸ்டேட்டு, another one is a liquid state, finally we get the vapor state.
அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மாறுறதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சாலிட்ல இருந்து லிக்விடுக்கு மாறுறது, லிக்விட்ல இருந்து வேப்பருக்கு மாறுது. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு சிக்கல் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப் டு சர்டன் லிமிட் டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸே ஆகாது. இப்போ ஒரு அடுப்புல வந்து நீங்க வந்து ஐஸ் கியூப் வைக்கிறீங்க. ஐஸ் கியூப் வச்சு நீங்க ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க தெர்மோமீட்டரை வச்சு ரீடிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0 டிகிரி தான் கிடைக்கும். ஆனா இந்த ஐஸ் கியூப் வந்து ஃபுல்லா தண்ணியா மாறினதுக்கு அப்புறம் அப்படியே ஹீட் பண்ணோம்னா தண்ணியா மெல்ட் ஆயிட்டு இருக்கும் இல்லையா, தண்ணியா மாறும். இப்ப பானையில வந்து ஐஸ் கட்டி ஃபுல்லா வாட்டரா மாறுது. அந்த மாறின அந்த செகண்ட் நீங்க வந்து தெர்மோமீட்டர் வச்சீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். ஒய் ஹேப்பன்? இந்த இடத்துல நம்ம எனர்ஜி கொடுக்குறோம். we are giving heat energy to the system. ஐஸ் கியூபுக்கு நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம். எதுக்கான ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம்னா அந்த ஐஸ் கட்டி நம்ம லிக்விடா மாற்ற போறோம். ஸோ இங்க வந்து என்ன பண்றோம், நம்ம சாலிட வந்து லிக்விடா மாற்றோம். ஐஸ் கியூப் வந்து தண்ணியாக மாறுகிறது. இந்த வந்து ஃபேஸ் சேஞ்சஸ் நடக்குது. டியூரிங் ஃபேஸ் சேஞ்சஸ் உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகல. ஸோ இது வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் நடக்குது. தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்னன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா அது தெர்மல் ஈக்குலிபிரியம் என்று அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஃபேஸ் சேஞ்சஸ் நடக்குது. சாலிட்ல இருந்து லிக்விடுக்கு மாறுது இல்லையா, அந்த டெம்பரேச்சர் பேர் வந்து மெல்டிங் பாயிண்ட் டெம்பரேச்சர். So the melting point temperature of phase changes occurred at thermal equilibrium. Thermal equilibriumனா என்னன்னு சொன்னேன், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா அதுக்கு பேர் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம். சரி, ஏன் நம்ம எனர்ஜி ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது? இங்க கொடுக்குற எனர்ஜி ஏதோ ஒரு வழியை யூஸ் ஆகணும். அது எங்க போகுது? இப்போ இங்க டெம்பரேச்சர் சேஞ்ச் இருந்தாலும் இங்க எனர்ஜி, நான் ஃபர்ஸ்ட் டாபிக் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், டெம்பரேச்சர் சேஞ்ச் நடந்தாதான் அங்க எனர்ஜி ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு அர்த்தம். ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கணும்னா அங்க டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கணும். இங்க டெம்பரேச்சர் சேஞ்சே இல்லை, 0 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஸோ கொடுக்குற எனர்ஜி என்ன ஆகுது? ஸோ ஏதோ ஒருத்த யூஸ் ஆகணும் இல்லையா? அது எப்படி யூஸ் ஆகும்னா ஐஸ் கியூபுக்குள்ள ஆட்டாம்ஸ் நெருங்கி க்ளோஸ்டு பாண்டா இருக்குமா, பிகாஸ் ஐஸ் கியூப் இஸ் அ சாலிட். இங்க கொடுக்குற எனர்ஜி எல்லாமே என்ன ஆகும்னா இந்த ஆட்டாம்ஸ் க்ளோஸ்டு பேக்கடா இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன பண்ணும், இது வந்து செப்பரேட், இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். இந்த ஆட்டாமோட டிஸ்டன்ஸ் அதிகரிக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா தண்ணியா மாறிட்டு. ஸோ இது ஹியர் எனர்ஜி இஸ் கன்சியூம்டு இன் லைக் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸ்டோர்டு எனர்ஜி. உழுகிற ஆட்டம் வந்து பிரிச்சு விடுற வேலையை அந்த எனர்ஜி செய்யும். So during this process there is a energy transfer. That energy transfer is latent heat. The latent heat நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ latent heat நடந்தும் இவ்வளவு டீடைல் நான் சொல்ல மாட்டேன், டைரக்டா போயிடும். So latent heat is very very important. Okay, இங்க வந்து ஃபேஸ் இதெல்லாம் எங்க latent என்ற வார்த்தை எங்க வரும்னா எனர்ஜி ஸ்டோர் ஆகிற இடத்துல தான் வரும். இங்க எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது இன்சைட் தி சிஸ்டம். ஏன்னா ஆட்டம்ஸ் பிரிச்சு விடுறதுக்காக நடக்கும். Note this word, very important concept. Okay, so வாட்டர் எல்லாம் தண்ணியா மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்கேல் வந்து கிராஃப்ல இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, வாட்டரா மாறிடுது ஃபுல்லா. ஸோ டெம்பரேச்சர் இஸ் லீனியர்லி இன்க்ரீசிங் அப் டு திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க தெர்மோமீட்டர் தூக்கி உள்ள வச்சீங்கன்னா டெம்பரேச்சர்லாம் ரைஸே ஆகுது. டில் நவ் வி ஆர் இன்க்ரீசிங் த ஹீட். இப்போ வந்து இங்க உங்களுக்கு என்ன ஆயிருது, இங்க நம்ம ஹீட் எனர்ஜி கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ வாட்டர் வந்து பாயில் ஆகுது. தேர் இஸ் பாயிலிங். நோட் திஸ் வேர்ட், ஹியர் இட் இஸ் a boiling. ஓகே, பாயில் ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து தெர்மோமீட்டர் உள்ள வைக்கிறீங்க, ஆனா 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகாது. இப்ப இங்க வந்து என்ன நடக்குதுன்னா ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது. என்னவா மாறுது, லிக்விட்ல இருந்து வேப்பரா மாறுது.
ஸ்டீமா மாறுது. அப்ப ஃபேஸ் சேஞ்சஸ் கம்ப்ளீட்டா நடக்கிற வரைக்கும் உங்க டெம்பரேச்சர் சேஞ்சே ஆகுது. இங்க நடந்த மாதிரி தான், சாலிட்ல இருந்து ஃபுல்லா வாட்டரா மாறுற வரைக்கும் டெம்பரேச்சர் ஈக்குலிபிரியம். சேம் அஸ் பாயிலிங் ஆகும்போது டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஹீட் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருப்போம், பட் டெம்பரேச்சர் ரைஸே ஆகாது. இட் இஸ் அண்டர் த தெர்மல் ஈக்குலிபிரியம். ஸோ ஃபுல் வாட்டரும் கேஸா மாறுற வரைக்கும், ஸ்டீமா மாறுற வரைக்கும், வேப்பரா மாறுற வரைக்கும் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. இப்போ ஃபுல்லா வேப்பரா மாறினதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். வாட் ஹேப்பன் திஸ், இங்க ஆல்சோ என்னது எனர்ஜி ஏதோ ஒரு விதத்துல அப்சர்வ் ஆயிட்டு இருக்கு. இங்கேயே நம்ம லேட்டன்ட் ஹீட் இங்க வந்து லேட்டன்ட் ஹீட் வேப்பரேஷன் எல்பின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து லேட்டன்ட் ஹீட் ஃபார் ஃபியூசன் எல்எஃப்னு சொல்லுவாங்க. இது லேட்டன்ட் ஹீட் நடக்கும்போது நான் டேட்டா ஃபார்முலா சொல்லிட்டு நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டியூரிங் த ஃபேஸ் சேஞ்சஸ். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெண்டு இடத்துல எனர்ஜி வந்து என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகுது. எந்த இடத்துலனா ஃபேஸ் சேஞ்சஸ் நடக்குது. ஃபேஸ் சேஞ்ச் எங்கெங்க நடக்குது, சாலிட் டு லிக்யூட். இதுக்கு பேர் என்னது, மெல்டிங். இதுக்கு கன்சர்ன் டெம்பரேச்சர் பேர் வந்து மெல்டிங் பாயிண்ட் டெம்பரேச்சர். அது லிக்யூட் டு சாலிட்னா ஃபியூசன் சொல்லிடுவாங்க. ரிவர்ஸும் பாசிபிள் தானே. அதே மாதிரி லிக்யூட் டு வேப்பர், இது வேப்பரைசேஷன் நடக்கும். சரியா, அதுக்கு கன்சர்ன் டெம்பரேச்சர் வேப்பர் பாயிண்ட் டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர். இதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ, 100 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபேஸ் சேஞ்சஸ் நடக்கும்போது தான் லேட்டன்ட் ஹீட் என்ற கான்செப்டை நம்ம கொண்டு வரோம். சரி, அனதர் எக்ஸாம்பிள், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள் தான். இங்க வந்து மெல்டிங், இங்க வந்து என்னது வேப்பரைசேஷன் இல்லை, ஃபார் மெல்டிங் கேஸ். இப்போ வந்து இது வந்து ஐஸ் கியூப். இது வந்து ஐஸ் கியூப். ஒரு வந்து ஒயரை வந்து கட்டி தொங்க விட்டுருக்கும், கீழே வெயிட் கொடுத்துருக்கும். இப்போ இந்த வெயிட் இருக்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன ப்ரெஷர் வந்து டவுன்வர்ட் அப்ளை ஆகும். ஸோ ப்ரெஷர் ஆக்டிங் அட் த சர்ஃபேஸ். ஸோ இங்கே ப்ரெஷர் ரைஸ் ஆகுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, கயிறு உள்ளுக்குள்ளேயே பெனிட்ரேட் ஆகி இங்கே வரும். இந்த ஹரிசாண்டல் சைஸ் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் லைன் இங்கே வந்துடும், கடைசி கீழே வந்து விழுந்துடும். பட் நீ கீழே வந்து விழுந்ததுக்கு அப்புறம் ஐஸ் வந்து ரெண்டால ஸ்பிளிட் ஆகாது, ஃபுல்லாக தான் இருக்கும். ஒய்? பிகாஸ் இங்கே ப்ரெஷர் ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு டெம்பரேச்சர், மெல்டிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் என்ன ஆகிறது, சீக்கிரம் மெல்ட் ஆகுது. ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகலைன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஐஸ் கியூப் இங்கே இருக்குன்னு வைங்களேன், இங்கே ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னா இந்த இடம் மெல்ட் ஆகி தண்ணியாக மாறி. இப்போ உள்ளர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து மெல்ட் ஆகும்போது இந்த உள்ளுக்குள்ள இந்த ஒயர் இந்த இடத்துல இருக்குன்னு வைங்களேன். நவ் திஸ் ஒயர் இஸ் பிளேஸ்ட் ஹியர். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அது இந்த ஒயர் வந்து இப்படி இருக்கு, உள்ள பெனிட்ரேட் ஆகி வருதுன்னு வைங்க. இப்போ ப்ரெஷர் வந்து உங்களுக்கு எங்க ஆக்ட் ஆகும், இது கீழே தான் ஆக்ட் ஆகும். இந்த அப் சைடு வந்து உங்களுக்கு நோ ப்ரெஷர், இது கீழே தான் டவுன் சைடு. அப்போ கீழே இருக்கிற ஐஸ் மட்டும் மெல்ட் ஆகும். இப்போ கீழே இருக்கிற ஐஸ் மெல்ட் ஆக இது கீழே இறங்கிட்டே வரும். இப்போ இந்த ஒயர் கீழே இறங்க மேலே வந்து உங்களுக்கு இந்த இப்போ நவ் த ஒயர் பிளேஸ்ட் ஹியர். ஒயர் இங்கே இருக்கும்போது ப்ரெஷர் வந்து மேலே இருக்காது. மேலே ப்ரெஷர் குறைஞ்சும் போது அந்த ஐஸ் என்ன மாறும், மேலே இருக்கிற ஐஸ்னா சாலிடாக மாறிடும், இங்கே வந்து சாலிடாக மாறிடும். இப்போ கீழே லிக்விடாக மாறும். இது இறங்க மேலே சாலிடாக மாறிட்டு இருக்கும், கீழே லிக்விடாக மாட்டேன். அதனால ஐஸ் வந்து என்ன ஆகாது, ஸ்பிளிட் ஆகாது. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க இல்லையா ஐஸ் கட்டியில், அதுக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க. பனிப்பாறையில் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேட்டிங் அந்த டிவைஸ் இப்படி இருக்கும், கீழே பனிப்பாறை இருக்கும். இந்த ஸ்கேட்டிங் டிவைஸை பிடிச்சி அழுத்தினோடனே இங்கே ப்ரெஷர், இந்த டாப் லேயரில் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ டாப் லேயர் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், தண்ணியாக மாறும்.
கீழே இருக்கலாம் தண்ணியாக மாறுது. கீழே வந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகலை, மேலே தான் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. ஸோ இது தண்ணியாக மாறினால இந்த தண்ணியை வந்து உங்களுக்கு வந்து இதை லூப்ரிகண்ட் ஆக்ட் ஆகி ஈஸியாக வலிக்கிட்டு போகும். இந்த ஐடியா தான் வெரி மச் இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஐஸ் இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இதுக்கு பேர் ரெகுலேஷன், REGE ரெகுலேஷனா GE. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சப்ளிமேஷன் ஒரு டாபிக். சப்ளிமேஷனா ஒன்றும் இல்லை, கற்பூரம் நம்ம சூடம் இருக்கு இல்லையா, அது சாலிடு தான் இருக்கு. நீங்க வந்து அதை சூடத்தை கொளுத்து விடுறீங்க, அது நேரம் புகையா மாறிடும். உங்களோட சாலிட் இருந்து லிக்விடா மாறாம என்ன ஆகுது, நேரடியாக கேஸா மாறிடும். ஃபேஸ் சேஞ்சஸ் வந்து டைரக்டா உன்னை ஸ்கிப் பண்ணிட்டு போகுதுன்னா அதுக்கு பேர் வந்து சப்ளிமிஷன். ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த கேஸ் வந்து மெல்டிங்க்கு பார்த்தோம் இல்லையா, ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகுதுன்னா அங்கே வந்து ஈஸியாக மெல்ட் ஆகுதுன்னா, அதே மாதிரி வேப்பரைசேஷன் ஸ்டேஜ்லேயும் நம்ம பார்ப்போம். வேப்பரைசேஷன் பாயிலிங் பாயிண்ட்ல டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீஸ் வித் டிக்ரீசிங் த டெம்பரேச்சர். இப்போ அதே மாதிரி இப்போ மலைக்கு மேலே போகும்போது உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், அதிகமான ஆல்டிடியூடுக்கு போகும்போது ப்ரெஷர் குறையும். ஸோ அதிகமான ஆல்டிடியூட்ல வந்து ப்ரெஷர் குறையிறதுனால பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் மலைக்கு மேலே வந்து கம்மியாயிடும். அப்போ ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான தியரிட்டிக்கல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம NCERT புக்கில் இருக்கும், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அடுத்து ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர், இது முக்கியம்பா. அது என்ன ட்ரிபிள் பாயிண்ட்? ட்ரிபிள் பாயிண்ட் என்னன்னா, சாலிட் ஃபேஸ் நமக்கு தெரியும், லிக்விட் ஃபேஸ் அதுவும் தெரியும், லிக்விடா இருக்கிறது. அது வேப்பர் ஃபேஸ், மூணும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல மீட் ஆகும். கிராஃப் வரையும் போது ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சருக்கு நீங்க கிராஃப் வரைஞ்சீங்கன்னா இந்த மூணு ஸ்டேட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகும். இது வந்து வாட்டர் இருக்கு, அதுதான் ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர். இதை இந்த மூணு ஜோனா பிரிக்கிறேன். இந்த லைனுக்கு லெஃப்ட்ல நம்ம எலமெண்ட் ஃபுல்லா சாலிடா இருக்கும், ஐஸ் கியூப் இருக்கும். இங்க வந்து சாலிட் இருந்து லிக்விட் ஃபேஸ் சேஞ்ச் நடக்கிற இடம், சாலிட் டு லிக்விட். இங்க வந்து லிக்விட் வந்து வேப்பரா மாறுற இடம். இங்க வந்து சாலிட்ல இருந்து வேப்பரா நேரடியா மாறுற இடம். திஸ் இஸ் அ சப்ளிமேஷன் கர்வ். இங்க வந்து உங்களுக்கு லிக்விட்ல இருந்து வேப்பரா தான் மாறுது, இங்க வந்து உங்களுக்கு சாலிட்ல இருந்து வேப்பரா தான் மாறுது. சரி, சாலிட்ல இருந்து லிக்விடா மாறி லிக்விட் இருந்து வேப்பரா ஆர்டர் தான் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, சாலிட் டு வேப்பர். இப்போ இந்த கர்வ் டிஃபைன் த சப்ளிமேஷன் கர்வ். So this point C is known as triple point temperature. இது ஒரு டப்பால கொடுத்திருப்பான் மேல உங்க புக்ல. Then latent heat. What is latent heat? நம்மளுக்கு அவ்வளவு நேரம் ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்போது தான் உங்களுக்கு latent heat நடக்கிறது. latent heat நடக்கும்போது எனர்ஜி அப்சார்ப் ஆகிறது. எவ்வளவு எனர்ஜி அப்சார்ப் ஆகிறது? இவ்வளவு எனர்ஜி அப்சர்வ் ஆகுது. அதாவது 0 டிகிரி செல்சியஸ். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த இடத்துல ஐஸா இருக்கு, இது வந்து ஐஸ், இங்க வந்து ஃபுல்லா வாட்டரா மாறுது. நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. இது வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு, அதனால கொஞ்சம் கிளியரா பாத்துக்கிடுங்க. இங்க வந்து ஹீட் பண்றீங்க, ஹீட் எனர்ஜி கொடுக்கறதுனால டெம்பரேச்சர் அதிகரிச்சுட்டே வருது. ஒரு -4 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்களேன், -4 டிகிரி செல்சியஸ். ஹீட் இன்க்ரீஸ் பண்ண டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்கு, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. டெம்பரேச்சர் சேஞ்ச் எவ்வளவு? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு -4 டிகிரி செல்சியஸ் 0 டிகிரி செல்சியஸ் வைக்கிறேன். ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம், ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா 0 டிகிரி செல்சியஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஐஸ் இருக்கு, ஐஸ் கியூப். இந்த டெம்பரேச்சர்ல ஃபுல்லா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வாட்டரா மாறுது, ஃபுல் வாட்டர். இப்ப நடுவுல தான் உங்களுக்கு வந்து அது ஐஸும் வாட்டரும் மிக்சடா இருக்கு, ஐஸ் பிளஸ் வாட்டர். டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஐஸோட குவாலிட்டி குறையும், வாட்டரோட குவாலிட்டி ரைஸ் ஆகும். ஃபேஸ் சேஞ்சில் இந்த மிக்சர் இருக்கும். So during this phase change, there is a energy absorption. There is this much amount of energy absorbed, that is known as the latent heat.
அதே இப்போ வந்து இங்கேயும் உங்களுக்கு 0 டிகிரி தான் காட்டும், இங்கேயும் 0 டிகிரி காட்டும். ஸோ 0 டிகிரி செல்சியஸ் ஐஸ் டு 0 டிகிரி செல்சியஸ் வாட்டர். இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு there is a energy, heat energy is transferred. That energy is Q is equal to M into L. That L is known as latent heat. So L is equal to Q by M. இங்க வந்து எதுல இருந்து எதுக்கு மாறிடுது, சாலிட்ல இருந்து லிக்விடுக்கு மாறுதா, சாலிட் டு லிக்விட். ஸோ திஸ் இஸ் எ ஃபியூசர். அதே மாதிரி இங்க வந்துட்டீங்கன்னா இங்க வந்து எனக்கு இந்த பாயிண்ட்ல 0 டிகிரி செல்சியஸ் வாட்டர், இந்த பாயிண்ட்லயும் 0 டிகிரி செல்சியஸ் தான் இங்க வந்து வேப்பர், நடுவுல வாட்டர் பிளஸ் வேப்பர். இங்க வந்து கம்ப்ளீட் வேப்பர், இங்க வந்து கம்ப்ளீட் வாட்டர், நடுவுல மிக்சர். ஸோ இந்த ப்ராசஸ் 0 டிகிரி செல்சியஸ் வாட்டர்ல இருந்து 0 டிகிரி செல்சியஸ் வேப்பரா மாறும்போது உங்களுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ, this much amount of joules per kilogram and also kilo calorie by kilogram. இது ரெண்டுமே மனப்பாடம் பண்ணுங்கப்பா. இது வாட்டருக்கான ஃபார்முலா இந்த வேல்யூஸ் மனப்பாடம் பண்ணணும். இங்க வந்து வாட்டர்ல இருந்து வேப்பரா மாறுது இல்லையா, அதனால இதுக்கு வந்து லேட்டன்ட் ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலா, எல்வி, வேப்பர்னா வி உண்டு. that is equal to Q by M. யூனிட்ஸ் என்னது, ஜூல்ஸ் பை கிலோகிராம். லேட்டன்ட் ஹீட் நாங்கள் ஃபேஸ் சேஞ்சஸ்ல டீட்டெயிலாக சொன்னதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ